கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை மேற்கொள்ள போய் நம்ம நினைக்கிற சாமி மேலே எல்லாமே காட்டில் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ரோமங்கத்தலிக்க தான் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாமல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல் அவன் கொடியேற்றத்தை நாங்கள் சந்திக்கலாம். அது இரவு 12 மணிக்கு விடையும் மாட்டாங்க எங்களை சரியா மிருகங்கள் எல்லாம் நிற்கும், யானைகளும் வரும், எல்லாம் நிற்கும். டயனான்னு சொல்லி வெள்ளைக்காரி லண்டன்கார எங்களோட வார யாத்திரை சன்னதியிலேருந்து விடப்படும் பேல் அங்கே போகும். அங்கே இருந்து விடப்படுற தீர்த்தத்துலேருந்து இங்கே வந்து நாட்டு பிரச்சனை காலமும் 7-8 பேரோட நாங்கள் யாத்திரை செய்தோம். 98 ஆலயங்களை நாங்கள் தரிசிப்போம். போன ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆள் சரணமடைஞ்சார் மட்டக்களப்பு மாவட்டத்தில். இந்த பயணம் போய் வந்த சாமி உண்டு ஹராமத்து கந்தன் புதுமையான எனக்கு ஒரு யானை வந்தது வர எங்களோட பின்னுக்கு வந்த சாமிமார் சொன்னாங்க, இப்படி சாந்தி சாமி நில்லுங்க, முன்னுக்கு யானை நிற்குதுண்டு. நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்க ஒரு திடீரென்று ஒரு நல்ல அற்புதம், அதுக்கு சொல்ல முடியாத அற்புதம். 116 கிலோமீட்டர் நடந்து போகும். எத்தனையோ வரியம் 54 வரியம் இருக்கிறேன் கதான் போகன்று நினைக்கல. இவருக்கு ஒரு குழந்தை காண்டி ஆஸ்திரேலியாவில் ஒரு பேத்திக்கும் குழந்தை வேணுமென்று 2 தந்துட்டேன். இல்லை சிங்கள வேறு அங்கத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை மாற்றிக்கொள்வாங்க. தங்கட பிறகு வந்தோடனே டக்குனு டேட்டை முன்னுக்கு எடுப்பாங்க பின்னுக்கு எடுப்பாங்க. அவங்க வைக்கிறதான் சட்டம். எங்களை சட்டம் அங்கே செல்லாது. எனக்கு சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை. முருகா எங்களோட வேல் வச்சது அதற்கு புத்தர் கோயிலை முன்னுக்கு கட்டிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சு திரும்ப எல்லாம் ஆக்கலை காணல. நான் முருகன்கிட்ட கிடந்து தான் எனக்கு நல்லா கிடச்சிச்சு. இராணுவங்கள் எல்லாம் இப்படி பிடிச்சிருக்கும் போது நாங்கள் அரோர ஊசியோட விலத்தி எறிஞ்சு நேத்திக்கு கொண்டு வரைக்கான வேறு பழனி முருகன் அதில் காட்சி கொடுத்தது. என்ன சொன்னல அங்கே மலை காட்டுக்கு போகிறோம் ஊந்தைக்கு போகிறோம் பனி வெட்டையில் படுக்கும் போது முருகப்பெருமான் வேலிலே தோன்றினார். அதை எல்லோரும் பார்த்து விட்டு இது 20 வருஷத்துக்கு முதல் எடுத்து 2 பேரில் மக்கள் நிற்கணும். நான் உறங்கும் போதும் முருகன் வந்து தோகை மயில் எடுத்து கனவில் ஆடினார். ஆடும்போது வருவதற்கு காசு இல்லை. முருகா கேட்கறதுக்கும் பக்கமாக இருக்கிறது எனக்கு. இப்படித்தான் தந்தர மண்ணி போண்டி கொண்டு ஓடினவன் கல்யாணம் நல்ல பாம்பு உள்ளுக்க ஒன்று வெட்டி பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் மாறி. வணக்க நண்பர்களே, மேலும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே.கே. ரவி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா தொண்டமன் நாட்டில் நிற்கிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா வருகின்ற 11ஆம் தேதி வந்து அதாவது செல்வ சென்னையிலேருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை மேற்கொள்ள போய் நம்ம நிற்கிற சாமி மேலே எல்லாமே இவர்கள் வந்து பிராம்பேட்டையிலிருந்து ஆரம்பித்து இன்றைய தினம் வந்து தொண்டமன் நாட்டில் தங்கி நாளை தினம் நின்று 11ஆம் தேதி வந்து செல்வ சென்னையிலேருந்து இந்த பாத யாத்திரை கதிர்காமம் நோக்கி செல்ல போயினோம். அவை எவ்வாறு போயினோம், போகிற வழியில் எதிர்நோக்கிற பிரச்சனைகள், ஏன் போயினோம், அங்கே வளமையாக போராட ஏற்படுற அற்புதங்கள், வேண்டிய பலன்கள் கிடைக்கிறான்ற எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். தளத்துக்கு போய் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான பற்றி காலை நண்படுத்த பயிரங்கள் வானொலி காணொலிக்குள்ளே போகலாம். மேன்மை விவசாயம் விலங்கு உலகம் எல்லாம் நாங்கள் இப்போ தற்சமைக்கும் 2024 5/11 தான் ஆரம்பம்ங்கிற தொண்டமாறு செல்லச்சன்னதியிலேருந்து தான் ஆரம்பம் கதிர்காம பாத யாத்திரை. இப்போதைக்கு தற்சமைக்கும் எங்களுக்கு ஒரு அடியார் கனகாலமாக யாத்திரை செய்தபடி அவர் கேட்ட வேண்டுகோளுக்காக நாங்கள் அங்கே வேல் வச்சு எடுக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு தொண்டமாறு பீச் ஆலயத்தில் அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். வந்து இதில் இருந்து நாளை காலை 6 மணி அளவிலே தொண்டமாறு செல்ல சன்னதியிலே போய் அங்கிருந்து நாங்கள் 11ஆம் தேதி விடிய 6 மணிக்கு சன்னதி தொண்டமாறு செல்ல சன்னதியிலிருந்து வேல் வைக்கப்பட்டு தொண்டமாறு செல்ல சன்னதியிலேருந்தே புறப்பட இருக்கின்றோம். இங்கே வந்து சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்ன? எல்லாருமே நாங்கள் இங்கேருந்து சந்திக்க வேண்டிய நோக்கம் இல்லை. நாங்கள் பிராம்பத்த முருகன் கோயிலேருந்து வேல் எடுக்கப்பட்டு 7ஆம் தேதி அப்படி ஒவ்வொரு ஆலயங்களாக வந்து இங்கே வந்து இதில் கடைசி ஆலயமாக தெரிச்சு நிற்கிறோம். நாளைக்கு காலமே 6 மணிக்கு அங்கே போக போகிறோம். எங்களுடைய சந்திக்கும் சென்னையிலேருந்து 11ஆம் தேதி காலமே புறப்பட இருக்கின்றோம். எங்கே போவீங்க? நாங்கள் முதலாவதாக செல்லச்சன்னதியிலிருந்து வெளிக்கிட்டு மோகன் மடத்தை தொடர்ந்து ஆவரங்கால் சிவன் கோயிலை தொடர்ந்து பண்டித்தளச்சி அம்மன்லேருந்து கொடிகாமம் ராமா கோயிலிருந்து அப்படியே பழையிலிருந்து இயக்கச்சி பரந்தஞ்சந்தி உமையாள்புரத்திலிருந்து கன்னியம்மன் ஆலயத்தை வந்தடைவோம். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் விடிய 21ஆம் தேதி வழிவெட்டி பின்பு ஊட்டங்கரை பிள்ளையா கோயில், அதைத் தொடர்ந்து இரவு மாமுனை குஞ்சு முருகன், அதைத் தொடர்ந்து கணுக்கணி இரவு முறிப்பு பிள்ளையார்,
கொக்கத்தொடுவாய், கொக்குழாய், புல்மோட்டை, திரியாய், குச்சவெளி, கும்புருப்பட்டி, கோவாலபுரம், திருவண்ணாமலை அப்படியே செல்லியம்மனை போய் அடைந்து மட்டக்களப்பு பூவா மாகாணத்துக்கு போவோம். சரி, எத்தனை நாள் பயணம்? இப்போ இதில் எத்தனை கோயில் ஆகுதுங்க தாண்டி? இதுக்குள்ள நாங்கள் இப்போ தற்சமயக்கும் ஒரு 4 கோயிலை தாண்டி வந்துட்டோம். ஆலயத்தை தரிசித்து மதியம் காலை நன்று நாங்கள் எல்லாமாக எங்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து 55 நாட்கள் இருக்குது. கதிராமம் உகந்த மலைக்கு 23ஆம் தேதி உகந்தக்கு போய் சேருவோம். எத்தனை கோயில் அதுக்கிடையில் காணுவீங்க? அதுக்குள்ள 98 ஆலயங்களை நாங்கள் தரிசிப்போம். இப்போ போய் வரதெல்லாம் காட்டு பாதை இருக்குது. காட்டு இந்த சாப்பாடுகள் அதெல்லாம் நாங்கள் கோயில் வழியை அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். எங்களுக்கு உவந்தைக்கங்கால தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு 5 நாளும் தான் சமைச்சு சாப்பிடுவோம். நாங்கள் கோயில் இல்லையா? அங்கே காட்டுக்க கோயில் இல்லை. நாங்கள்லாம் ஆக்கி வீரச்சோலை போன அப்புறம் தான். காட்டில் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை? இல்லை, ஒரு பயமும் இல்லை. மிருகங்கள் எல்லாம் நிற்கும், யானைகளும் வரும், எல்லாம் நிற்கும். யானைகளுக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு போவாங்க. சாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் ஒன்று ஊரும் இல்லை. ஏன் கதிராமத்துக்கு யாத்திரை போகணும்? அது பாரம்பரிய ஒரு யாத்திரை. யாழ்ப்பாணத்தில் நீண்ட பெரிய பாரம்பரிய யாத்திரை இதுதான். எங்களை வெள்ளக்கார சாமியாக செய்யப்பட்டு இவாக கேட்டால் இவா எல்லாம் சொல்லுவாள். எத்தனை வருஷமாக போகிறீங்க? நான் 8வது வருஷம் போகிறேன். போய்க்கு நினச்சி போனீங்களா அல்லது? நினச்சி போனால் அதுகள் நிறைவேறி இருக்குது. அப்படி தான் எல்லாருக்குமே. கூடுதலாக அதை நினைச்சு தான் அடியார்கள் வேல் கொண்டு கதிராமத்துக்கு போய் வர. ஆனால் இந்த வேல் மட்டும் திரும்பியே வந்து போகும். அங்கேருந்து வேறு அந்த வேல் வந்து போகிற விஷயம் சொல்கிறோம். அது இங்கே சன்னதியிலேருந்து விடப்படும் வேல் அங்கே போகும். அங்கே இருந்து விடப்படுற தீர்த்தத்துலேருந்து இங்கே வந்து வரும், கொடியேறும். மல்லி இது முளைச்சி சன்னதி தான் எங்களுக்கு மூலப்பொருள். வணக்கம். இந்த யாத்திரையை பற்றி சொல்லுங்கள். நான் மட்டக்களப்பை சேர்ந்த மட்டக்களப்பிலேருந்து தொண்டமனாறு செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு வந்து இங்கேருந்து நான் பலகாலமாக பெட்டிக்கரிகரன், வேல்சாமி, இப்படி சாயமாரோட யாத்திரை செய்கிறேன். நான் சன்னதி வேலையிலிருந்து 17 வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு. எந்த நாட்டு பிரச்சனை காலமும் 7-8 பேரோட நாங்கள் யாத்திரை செய்தோம். எந்த எங்களுக்கு ஒரு இடங்கும் வாரதில்லை. நாட்டில் சமாதானம் அடைய வேண்டும், மக்கள் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சென்றடைகிறோம். நாங்கள் ஒரு கோவிலாக எங்களுக்கு உபயோகனம் எல்லாம் அழைத்து சாப்பாடு எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் சென்று அடைவோம். 35 வருஷமும் 32 வருஷம் ஒவ்வொரு இடம் போய்க்குள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கும். ஒரு தீங்கும் இவ்வளோ காலத்துக்கு எனக்கு வரவில்லை. ஒரு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஒரு காலமும் வரலை, இனிமேலும் வரக்கூடாது. எல்லாரும் எங்கள் அடியார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும்ன்றது எந்த நோக்கம். சில நிமிடங்களில் சில பிரச்சனைகள் வரும். அதை நாங்கள் தாங்கி கொண்டு தான் வேல் எடுக்கிறார்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக போகணுமென்றது எந்த நோக்கம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன் உங்களுக்கு இந்த மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு யோசனை 32 வருஷத்துக்கு முதல் வந்தது? எங்களை ஆதி காலத்தாக்கள் எல்லாம் போகிற சின்ன வயதுலேருந்து எங்களோட அம்மாட காலம் எல்லாம் யாத்திரை செய்கிறவங்க நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் போகக்கூடாது. பிறகு இப்போ தான் நான் இது பின்பற்றி இதை கை பிடிச்சிருக்கிறேன். எங்களோட ஆதி காலத்திலேருந்து இதை விடக்கூடாது. அந்த நேரம் யாழ்ப்பாணம் இருந்து தான் பேணிகளோடு தான் வருவாங்க. இப்போ தான் பானையெல்லாம் கொண்டு போகிறோம். சிறு பேணிகள் தண்ணி கொண்டு வருவாங்க. நாங்கள் அவங்கள போய் பார்க்க போனோடனே அவங்க எங்களையும் கேட்பாங்க. சின்ன பிள்ளையில கேட்பாங்க. அந்நேரம் விடமாட்டாங்களே தானே அந்நேரம். இதில் இப்போ தான் நான் பிரிவறிஞ்ச காலத்துக்கு அப்புறம் 40 வருஷம் நான் இதில் வயதில் போக துவங்கினேன். நான் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பையும் இந்த முறையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சன்னதி வேலன் எங்களை அனுப்பி வைக்கணும் என்று வேண்டி என் சித்துரையை முடிக்கிறேன். காட்டு வழி பயணம் எல்லாம் எப்படி இருக்கு? காட்டு வழி எந்த குறையும் இல்லைம்மா, எந்த குறையும் இல்லை. மிருகங்கள் நிற்கும். நான் 7 பேரோட யாத்திரை செய்தேன். நான் 7 பேரை கொண்டு போனான். அந்நேரம் முன்னுக்கு இப்படி காலையில் யானை வந்தால் முன்னுக்கு இப்படி பறவை குளத்துக்கிட்ட ஒரு யானை வந்தது. வர எங்களோட பின்னுக்கு வந்த சாமிமார் சொன்னாங்க, இப்படி சாந்திசாமி நில்லுங்க, முன்னுக்கு யானை நிற்குதுண்டு. நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்க ஒரு திடீரென்று ஒரு ஜீப் வந்தது. அந்த யானை உள்ளுக்க போயிட்டு நாங்கள் போய் கொண்டிருந்தாங்க. எந்த பிரச்சனையே இல்லை. அதுபோல் இந்த முறையும் இந்த ஆண்டும் எங்களோட மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக போய் சேரணுமென்று
சன்னதி வேலையை வேண்டிக் கொண்டு எங்களோட மக்களை ஒற்றுமையாக போகணும் என்று தான் எந்த நோக்கம். இந்த யாத்திரையில் பங்கு பெற்றாக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு விதிமுறை அப்படிதான் இருக்குதா? ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சாரியும் சட்டை அணிவதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். சட்டை போடுறாக்கள் காட்டில் போய் போடலாம். நாங்கள் 8 மணிக்கு பிறகுதான் எங்களோட இது அழைவோம், சட்டையில போட விடுவோம். அது மட்டும் விட மாட்டோம். சிறுபிள்ளைகளும் நான் எங்களோட காலத்தில் பெட்டிக்கையாரிகரன் வேல்சாமியோட காலத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டாக்களை தான் நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் எல்லா சாமியார்டையும் கேட்டு பாருங்கள், அறிஞ்சு பாருங்கள். நாங்கள் வேறு யாரு கூட கிடைக்கிறோம். இப்போ எல்லாரும் வராங்க. அது பக்குவம் தெரியாதாக்களும் வராங்க, தெரிஞ்சாக்களும் வராங்க. எங்களோட சாமிமாரில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சில ஆண்களுக்கு எல்லாரும் படிக்கிற பிள்ளைகள் எடுக்க மாட்டோம். அந்நேரம் பெட்டிக்கையா சொல்லுவார், படிக்கிறார்கள் வராதங்கண்டு. அப்படி படிக்கிறார்கள் வரணும், நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து போங்கண்டு எங்கள்கிட்ட பெட்டிக்காரியாரன் வேல்சாமி சொல்லுவார். கனக கட்டுப்பாடோட நாங்கள் கொண்டு போகிறது. ஆனால் என்னண்டு இப்போ சொல்கிறதுக்கு விளங்குதில்லை. இப்போ எல்லாரும் நீங்களும் ஜாத்திரை எல்லோரும் போகல, நாங்களும் போகணும், நாங்களும் வேல் கொண்டு போகணும். அந்த நேரம் சாமி ஒரு வேல் தான் போகிறது. சில வேறுபாடால் ஒரு வேல் எடுத்து 2 வேல் எடுத்து 3 வேல் எடுத்து இப்போ எங்களோட வரக்கில் ஒரு 10 வேல் அப்படி வருது. அதில் அது கொஞ்சம் பிரிவினை உண்டாகுது. அதான் பிரிவினை உண்டாகுது. அந்த பிரிவினையை நாங்கள் சுட்டிக்காட்ட வரல. எல்லாரும் இனிமேல் ஒற்றுமையாக போகணுமென்று தான் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன். வேலை கொண்டு எங்களோட வேல்சாமியும் வேலை கொண்டு கதிராமத்தில் வச்சு திருப்பி வீட்டை கொண்டு ஒரு கோவிலில் வைக்கிறது. இப்போ ஜெயாச்சாமியும் வேலை கொண்டு சன்னதி வேலையிட்ட எடுத்து கதிராமட்டும் போய்கொண்டு திருப்பி அவர் சொந்தமாக அடித்து கொண்டு போகிற பேர் திரும்பி கொண்டு ஒரு கோவிலில் வச்சுட்டு திருப்பி அவசரம் செய்து தான் கொண்டு வரோம். அதை விட சில பேர் சொல்லுவாங்க, அந்த முந்தி கதிராமத்துக்கு போய் அந்த அங்கேயே தாங்க முத்தி அடிவணும், தங்கட மரணம் கணிக்கிறோம். அது அந்நேரம் அந்த பழைய காலத்தால் இப்போ 100 வருஷத்துக்கு மேலே அவங்களா வீட்டு இதுகளெல்லாம் எழுதி வச்சுட்டு போகிறது. அங்கே அவங்க கரத்தை கட்டி போகிற காலத்தில் கரத்தை மண்டில் கரத்தை மாடலாம் எங்கட அம்மம்மாட காலத்தில் போனவங்க. அம்மாட காலத்தில் வந்த சாமி உண்டு. கைதடி வெளிப்புறம் அப்படி நிகழ்ந்துருக்குது. போன வருஷம் அந்த போன ஆண்டு 61 பேரோட போய் என்ன மாதிரி அற்புதமான ஒரு பயணம் இது? நல்ல அற்புதம், அதுக்கு சொல்ல முடியாத அற்புதம். எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு. எனக்கு எல்லா அற்புதமும் நடந்திருக்கு. என்ன நடந்தது? எங்களோட குடும்பத்தில் அப்படி நல்லா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நானும் எங்களோட மக்களுக்காக வேண்டி போகிறேன் இல்லை, ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுமென்று தான் வேண்டி போகிறது. நாங்கள் ஒன்றையும் எதிர்பார்த்து போகிறதில்ல. எங்களுக்கு ஒரு குறையும் விடல. சன்னதி முருகன்ட்ட வர துவங்கின காலத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த முறை எத்தனை பேர் போறீங்க இங்கிருந்து? இந்த முறை இப்போதைக்கு நாங்கள் எனக்கு இந்த ஃபோனுக்கு வந்த மூலமாக ஒரு 65 பேரை பார்க்கலாம். என்னுடைய அழைப்புக்கு வந்தபடியாக ஒரு 65 பேரை நான் எதிர்பார்க்குறேன். முழு தூரமும் நடந்தான் போவீங்க? 816 கிலோமீட்டர் நடந்து போகும். அதாவது 98 ஆலயங்கள் 55 நாட்கள். அந்த மனப்பக்குவத்தோடையும் கட்டுப்பாடையும் போனால் தான் போய் சேரலாம். அப்போ யாருக்கும் தடப்பட்டிருக்க இடையில பயணம் எல்லாம் அப்படி சுவையின காரணமாக சில பேர் திரும்பி இருக்கலாம். மற்ற வயசுனாக்கள் கால்கள் கைகள் வீங்கி வெட்டாப்பள்ளியோடையும் சில இடங்களில் திரும்பி இருக்கலாம். கூடுதலானாக்கள் 100% வந்து தான் சேருவின. அவையும் விட்டுட்டு போக மாட்டோம். நாங்கள் பின்னாடையில் சாமிமார் வந்தால் போல் நாங்கள் அவையை விட்டுட்டு போக மாட்டோம். அவையும் நின்று ஒரு 3 கட்டைக்கு ஒரு கவியல் கட்டி அவையம் எடுத்து அவைக்கு என்ன விதுகள் ஒரு நல்ல புனிதமான இடத்தை பார்த்து கட்டி வேலை தூக்குவோம். ஆக்களை எடுத்து ஒன்று சேர்த்து அதே நேரத்தில் ஆமிக்காரரும் எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க. மெடிசின்கள் அதுகள் எல்லாம் செய்வாங்க. இது போகிற 55 நாள் நீங்கள் எல்லாம் விரதம் இருப்பீங்களா? இது சாப்பிட்றோம் 3 நேரமும் சாப்பிடல, எல்லாம் அங்கே சாப்பிட்றதா மிரக்கரு சாப்பிட்டு போவோம். பொதுவாக சொல்ல போனால் ஆனால் எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் எங்களோட ஜாத்திரகாரர்கள் இந்த சாப்பாடு இல்லாமல் போன சரித்திரமே கிடையாது. எல்லாரும் சரிப்பும் எல்லா ஆதரவும் எங்களுக்கு கிடைக்குது. ஆனையரவுலையும் காட்டுக்குள்ளே எல்லாம் சாப்பாடுகள் தருவாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். நீங்கள் அம்மா 32 வருஷத்துக்கு முதல் போன கதிர்காமத்துக்கும் இப்போ இருக்கிற கதிர்காமத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ என்னண்டா, இப்போ இந்த யாத்திரையை பொறுத்தளவில் ஒரு ஜொலி போல்
எல்லாரும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம் யாத்திரை. கதிராம கோயில் எப்படி இருக்கு? கோவில் இப்போ 175-95% வித்தியாசம் கோயில். முந்தி பக்குவமாக கதிராமம் வந்து பயபக்தியோடு எல்லாரும் போனவங்க. இப்போ அந்த பயபக்தி இல்லை. இப்போ கோயிலண்டா சும்மா அந்த நாடகத்துக்கு போகிற மாதிரி வலிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு வராங்க. அதுதான் பிரச்சனை. கோயிலண்ட பக்தி என்றும் இல்லை. சிங்கள வேறு அங்கத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை மாற்றிக்கொள்வாங்க. தங்கட பிறகு வந்தோடனே டக்குனு டேட்டை முன்னுக்கு எடுப்பாங்க, பின்னுக்கு எடுப்பாங்க. அவங்க வைக்கிறதான் சட்டம். எங்களை சட்டம் அங்கே செல்லாது. எல்லாம் போன வருஷம் எல்லாம் இந்த டைம்லாம் போக வேண்டியது. இப்போ நாங்கள் போனது 15 நாள் முந்தி போனது. வெட்டாப்பட பொங்கலும் பார்க்காமல் அவங்க வச்ச கண்டிப்பாக எல்லாம் முன்னுக்கு வர போதுண்டாப்பட இதை முன்னுக்கு டேட்டை போட்டு விட்டாங்க. ஆனால் டேட்டுக்கு முந்தி போனாங்க. அப்படி அவன் தண்டை வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்கிறான். எங்கட வசதிக்கு மாற்றாமல் அவன் தண்டை வசதிக்கே மாற்றிக்கொள்கிறான். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். அந்த திருப்புகழ் எல்லாம் கதிராமத்தை பற்றிலாம் பாடியிருக்கு. தமிழ் கோயில் அல்லது சைவர்களுடைய கோயில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து அந்த அடையாளம் முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப்படுது. நீங்கள் போய்க்கலும் இப்படி மாட்டி இருந்தா முந்தி? இல்லை. அப்போ போய்க்கல இப்படியெல்லாம் இல்லை. இப்போ முளத்துக்கு முளம் மடம் எல்லாம் ராமகிருஷ்ண மடம் எல்லாம் இருந்தது. அதில் இடிச்சு அவங்கட தானே கட்டிக்கிறாங்க. பீகார் எங்களை ஏழுமலையில் எங்களோட வேல் வச்சது. அதுக்கு புத்தர் கோயிலை முன்னு கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வித்தியாசம் தானே. மேலே ஏழுமலை அதில் முறை அவங்கட முறை தான் சாமி. புத்தர் கதிர்காமத்தில் பிள்ளையார் மட்டும் தானே சைவாக்கள் பூசை செய்கிற சைவ முறைப்படி ஒற்றுமை தான். இப்போ மாணிக்கங்கி எல்லாம் சும்மா அந்த இதை இப்போ கட்டி முஸ்லீம் இந்த பள்ளிவாசல் மாதிரி கட்டி விட்டுக்கிறாரு. அந்த கொடி தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த கொடியை தான் நாங்கள் பார்க்குறோம். வேறு எங்களுக்கு அது ஆரம்பத்துலேருந்து அதுதானே. கதிராம கொடியேற்றம்ன்றது அந்த பள்ளிவாசல் கொடியை அவன் கொடியேற்றத்தை நாங்கள் சந்திக்கலாம். அது இரவு 12 மணிக்கு விடையும் மாட்டாங்க. எங்களை பார்க்க 12 வருஷம் போகிறீங்க. என்ன நோக்கத்தில் வலிக்கிட்டீங்க? அப்புறம் என்ன மாதிரி இருக்கு? நான் எங்களோட மகளுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருந்தேன். சின்ன பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருந்தாள். நான் அந்த நோக்கத்தோட ஹைராமத்தையாக்குன்னு எழுதி வச்சேன். அவைக்கு அந்த பிரச்சனை காணி வைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. நான் விற்க ஒன்றுமில்லை. அவர்கிட்ட நேர்த்திக்கடனோட எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்யண்டு சாகந்தனைக்கும் போவோம்ன்ற ஒரு நோக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறோம். மகளெல்லாம் சுகமாக இருக்கிறாங்க. வீட்டெல்லாம் விடுறாங்க. அம்மா போங்க போய் ஜாத்திரை போயிட்டு வாங்க. 4 பிள்ளைகளோட இருக்கிறா. குமரில் தான் நேர்த்தி வச்சேன். 2012 இங்கேருந்து சென்னையிலேருந்து வெளிக்கிட்ட நாங்கள் வெளிக்கிட்டு முல்லைத்தீவு பாதையில் போய்க்கல ஒரு இடத்துல எங்களுக்கு தண்ணியே இல்லை. இப்போ உங்களுக்கு போட்டு தந்தாவே அவை நானும் இடத்துல போய் தண்ணி தோணா தண்ணியே இல்லை. நேவிக்கார காட்டினாங்க 2 ரம் எட்டி பார்த்தோம். புழுதான் துள்ளுது, தண்ணியே இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டெப் கார ஆக்கள் கொண்டு வந்து வேனை நிப்பாட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி பிஸ்கெட் எல்லாம் தந்தாங்க. இல்லை சாப்பிட்டு தண்ணியை குடித்து திரும்ப எல்லாம் ஆக்களை காணல. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் 12 பேர் போனாங்க. 2012 12 பேர் போனாங்க. பிரச்சனை தானே முல்லைத்தீவு மாவட்டம். நான் ஜனங்களே போகல. சில இடத்துல எங்களை போக விட இல்லை. அப்படி இருந்தும் ஏதோ பெருமான் முன்னின்று எங்களை அனுப்பி வச்சார். அப்படி சில இதுகள் நடந்தது. சரி. வேல்சாமி மேஸ்வரன் அவரோட தொடர்பு கொண்டு முதல் போனாங்க. இப்போ 4 வருஷமாக இவரோட போகிறோம். இப்போ யாரும் போகணும்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும்? உங்களுக்கு தான் தொடர்பு கொண்டா நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. ஜெயராஜ் அவர் வந்து கிறிஸ்டியமா தெரியும். வேதமா தம்பிங்க வா யோசன் வேலைக்காரரா? அவர் சைவத்திலேயே மாறிட்டார். கண் தெரியாது. அப்படி கண் தெரியாது. தடை வந்து அவர் விழாம வரார். அவர் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10-12 பேர் இருக்கிற அவரோட வாரா சேர்ந்து வாங்க. நான் முதல் அந்த காலத்திலிருந்து நான் ரோமங்கத்தளிக்க தான் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு 2 கண்ணுமே தெரியாமல் இருந்துச்சு. சரியா 2 கண்ணுமே தெரியாமல் இருந்து பிறகு இந்த இருக்கிற சாமி கற்பூர சாமி அவங்க தான் எனக்கு வழி காட்டினாங்க. அப்போ நான் வழி காட்டினேன்னா அந்த நேரம் எனக்கு சரியான இதாக வர கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்லபடியாக எனக்கு கண்மெல்லாம் பார்வையாக அறிஞ்சு நான் இப்போ அவங்களுடைய 10 வருஷத்துக்காக நான் இதோட 10வது வருஷம் நடந்து வந்திருக்கிறேன். எந்த ஊரு கூட? நான் திருவண்ணாமலை கன்னியா. அங்கேருந்து இங்கே வந்து இங்கே சேர்ந்து போகிறது? நான் தனியாக யாழ்ப்பாணம் வருவேன் பஸ்ஸில். இப்போ எனக்கு நல்லா கிடச்சிச்சு. இப்போ நல்லா எனக்கு நின்மையான காரியம் பிரச்சனை இல்லை. நான் அந்த நேரம் தான் நான் திருப்பி 2007ஆம் ஆண்டில் நான் திருமணமும் ஆயினேன். நான் கல்யாணம் கட்டியாச்சு. வெற்றி தான். அதான் நன்றி. கேட்டீங்களா? என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குன்னு தானே. நீங்கள் என்னத்தை யோசிச்சு கொண்டு வலிக்கிறீங்க? நாட்டு மக்கள்
உலகம் அனைத்து பேரும் சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவனை கேட்டு எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து மட்டக்களப்பில் இருந்து இது வந்து இவங்களோட 3 வருஷம் யாத்திரை பயணங்கள் செய்கிறேன். மட்டக்களப்பிலேருந்து போகிறது சுகம் இல்லை, நீ யாழ்ப்பாணம் வந்து போகிறீங்க. நான் நேத்தியில் வந்து மக்களுக்கெல்லாம் கணவனை இழந்து 4 மக்களையும் திருமணம் செய்து கஷ்டப்பட்டு இறைவன்கிட்ட கால்நடையாக நடந்து உவந்தையிலிருந்து 16 வருஷம் 90ஆம் ஆண்டு நாங்கள் நடக்கக்குள்ள இராணுவங்கள் எல்லாம் இப்படி பிடிச்சிருக்கும் போது நாங்கள் அரோரா ஊசியோட விலத்தி எறிஞ்சு போயிருக்கோம். எப்படி புதுமையானவர் கதிராமத்தான்? கதிராமத்து கந்தன் புதுமையானவர். எனக்கு இறை சக்தி தந்திருக்கிறாரு. என்னை பாடுபட்டு சாப்பிடும் நோய் நொடிட்டு மக்களை எல்லாம் கட்டி கல்யாணம் கட்டி கொடுத்து திருமணம் செஞ்சு தகப்பன் இல்லாமல் இன்னைக்கு சன்னதி இருந்து வருவேன் முருகா என்று சொன்ன வாக்களித்து அரோகரா ஓசை நான் வேலை செய்யும் போது எனக்கு கேட்டதும் 6ஆம் மாதம் கேட்கும் போது நான் சொன்னேன், முருகா எனக்கு கஷ்டம் துன்பம் நான் வரமாட்டேன் என்று சொன்ன போது வீட்டில் போய் நான் உறங்கும் போதும் முருகன் வந்து தோகை மயில் எடுத்து கனவில் ஆடினார். ஆடும்போது வருவதற்கு காசு இல்லை. முருகா கேட்குறதுக்கும் பக்கமாக இருக்கிறது. எனக்கு யாராவது என்னோட பேசினால்தான் நான் கேட்க முடியும் என்று சொல்லி அவரை பேசி எனக்கு ஒரு ஆள் 5000 ரூபாய் காசு தந்ததும் நான் போய் சொன்னேன், ஐயோ எனக்கு கிடைத்து விட்டது, நான் சன்னதியால் முருகனிடம் போகிறேன் என்று வந்து 650 முதலாவது வருஷம் இவங்களோட தொடர்பு கொண்டு இதோட 3ஆவது வருஷமாக இவங்களோட பாத யாத்திரை தொடர்ந்து செய்கிறேன். எனக்கு ஒரு வெட்டை என்ற இடத்திலே இது யாழ்ப்பாணத்து சுவாமிகளிடமிருந்து நாங்கள் 14 பேர் தனி வெட்டையில் படுக்கும் போது முருகப்பெருமான் வேலிலே தோன்றினார். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு என்னிடம் எல்லோரும் இருக்கும் கற்பூரங்களும் சந்தன குச்சிகளையும் தந்தார்கள். உன் கையாலேயே வை சாமி என்று நாங்கள் வைத்து கும்பிட்டோம். அதை மட்டக்களப்பு சுவாமிமார்களும் ஓடி வந்து வேலை பார்த்தபோது ஆறுமுகனார் 6 படை அப்பனும் எங்களுக்கு தோன்றினார்கள். அவர்களை பார்த்ததும் எனக்கு மிகவும் நல்ல நன்றி காட்சிகளை தந்து விட்டார். எனக்கு உழைத்து எனது பிள்ளைகளை வளர்க்கும் போது எனக்கு தைரியத்தை தந்து விட்டார் என் பெருமான் ஆறுமுக கந்தன். உடுக்க துணி இல்லாமல் இருந்த எனக்கு கூட என் பெருமான் தந்த சக்தியால் தான் நான் இன்றைக்கும் முருகா நான் நடந்து செல்கிறேன். அப்பா முருகப்பெருமானே கும்பிடுங்கம்மா. அரோகரா அரோகரா. எனக்கு சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை முருகா. எனக்கு இருக்கும் வரையும் எனக்கு தைரியத்தை தந்து இந்த உலகம் தேசம் மக்கள் அனைத்து பேரும் இறை சக்தியுடன் வாழ வேண்டும் என்று என் முருகப்பெருமான் சன்னதி கந்தன் கதிர்காம வேலவனை வேண்டுகிறேன் ஐயா. அரோகரா. நான் கடும் துன்பம் துயரம் பட்ட எனக்கு தைரியத்தை தந்து விட்டான் என் பெருமான் முருகன். அரோகரா அரோகரா. இருக்கு. நாங்கள் வியாழையில் போய் கொண்டிருக்கல வெட்ட சின்ன ஒரு வேல் கொண்டு வந்த நேத்திக்கு கொண்டு வரைக்கான இவருக்கு பழனி முருகன் அதில் காட்சி கொடுத்தவர். அந்த வேலில் என்னோட வந்தபடியாக போன வருஷம் வெட்ட வேலில் தான் அந்த பழனி முருகன் மாதிரி காட்சி கொடுத்து சில ஒரு உலகத்தோடு வந்திருந்தேன். அடியார்கள் எல்லாம் கண்டு அவர்கள் பிரட்டி இதுகளெல்லாம் செய்து அரோரா போட்டு வெட்ட இந்த சின்ன ஒரு வேலில் தான் சத்தியா காட்டினார் எல்லாம். இவர் வந்து இந்த நல்லூர் அடி ஒரு வருஷம் போகிறது. இல்லை, இந்த வருஷம் 2வது வருஷம் மாறாரு. முதல் வருஷமே முருகன் கூப்பிட்டார். முதல் வருஷத்துலேயே மகனையும் கூட்டி வந்தார். மகனும் இப்போ நேத்திக்காக பிரான்ஸுக்கு போய் சேர்ந்துட்டார். அவருக்கும் காது இருக்கிற கொஞ்சம் மத்தியம், இவருக்கும் அதுதான். ஆனால் நல்ல பிள்ளைகளும் அதுக்காக 2 பேரும் தகப்பனும் மகனும் மாற்றம் வந்தவர். அந்த இடத்துல இவருக்கு தான் அந்த முருகன் காட்சி கொடுத்தது, பழனி முருகன் என்று. இந்த வருஷம் அழைத்திருக்கின்றோம். வேல்சாமி ஜியா சாமியின் ஆதரவோட பிரம்பட்டு முருகன் கோயில் அடியில் இருந்து வலிக்கிட்டு கிரிமலை நாகலேஸ்வரர் ஆலயம் வந்து அங்கேருந்து அடுத்த நாள் மாவட்ட கந்த சாமி கோயில், மயிலட்டி பேச்சியம்மன் ஆலயம், அப்படி வந்து இன்று வந்து சேர்ந்திருக்கின்றோம். இப்படியே நாங்கள் நாளை சன்னதியில் இருந்து கதிர்காமம் செல்வதற்கு ரெடியாக இருக்கு. அவங்க வாரவங்க அந்த நாள் நான் சொன்னேன் செட்டிக்கையா சொல்லி இதெல்லாம் அந்த நாள் 18-20 வருஷத்துக்கு எடுத்த படங்கள் இதெல்லாம். இது சன்னாசி மேலே அங்கே மலை காட்டுக்கு போகிறோம், ஓந்தைக்கு போகிறோம். மூட்டையெல்லாம் தூக்கி தான் போய் பாரம் இல்லை.
நீங்கள் காட்டுங்க படிவா. இந்தா மூட்டை நிறைய கிடக்கு பிறந்த வெள்ளக்கார. இந்த இருக்க நான் இந்த இருக்கு. இது வேல்சாமியோட ஆரம்பத்தில் தூக்கின வேல்சாமி. என்ன கிடக்குது இந்த வெள்ளக்காரர். ஓ அவ சரியா அவர் இப்போ வார இல்லை. வாரையில் இது என்ன இருக்குது வேல்சாமி வேறெல்லாம் காலஞ்சுன்றாங்க. இதெல்லாம் திருவண்ணாமலையாக்கள். இது இந்த பிள்ளை இது இங்கே தியா பிள்ளைகள் எல்லாம். இது எங்களோட வேல்சாமி. இது இங்கே இந்த வேல்சாமி. இது நாங்கள் இதுவும் வெறும் வேல் தூக்கினால்தான். இது திருக்கேஸ்வர யாத்திரை. எல்லா யாத்திரையும் போகிறதா? ஓ எல்லா யாத்திரையும் போனாங்க. எல்லாரும் தான். அந்த வேல் தூக்கின சாமினா அந்த குறிப்பிட்ட இடமாக தான் வேல் தூக்கலாமோ? இதா நீங்களா? ஓ நான் தான். இது என்ன செய்கிறீங்க? காவடி புள்ள பச்சை எல்லாம் போட்டு. இது வேப்பிலை காவடி. எங்கே? இது மட்டக்களப்பில் எங்களை அம்மன் கோயில். மொட்டையெல்லாம் அடிச்சு அடித்தோம். கதிர்காமத்துலேயே எடுத்துருக்குறேன். பறவைக்காடி எடுத்துருக்குறேன். கதிர்காமத்துக்கு? ஓ இது காட்டுக்குள்ளே வியாழைக்குள்ளே. இது நீங்கள் போயிட்டு வரைக்கும் மொட்டை போட்டு தான் வருவீங்க? ஓ நான் மொட்டை நான் இப்போ நான் ஒரு 3 வருஷமாக போட்டு போகிறேன். இவையெல்லாம் வெள்ளைக்காராக்களோட வந்தார்கள். இந்த சாமியில் இறந்துட்டாங்க இருக்காவு. இவன் பொடியன் வெள்ளைக்காரனோட வளர்த்த வெள்ளைக்கார பொடியன் பெட்டிக்கையா வளர்த்த பொடியன். இது நான் இன்ஜியோ நிறுவனத்தில் வேலையை கிழவுக்கு சமைச்சு கொடுத்தேன். இது முத்தமாசாமி இந்தியாக்காரர். இதுதான் வெள்ளைக்காரன் பெட்டிக்கறிகாரன். அவர் நிறைய படம் கொண்டு வந்தேன். சும்மா இந்த முறை சும்மா அதை எடுத்து இது 20 வருஷத்துக்கு முதல் எடுத்து. 2 பேரில் பக்கம் நிற்கணும். இது எங்களோட மச்சாள் மாதிரி காரதீவு. இது மாமாங்கல்ல ஒரு கோயிலும் போடுற இல்லையா அம்மா? இல்லை இதெல்லாம் இது டயனான்னு சொல்லி வெள்ளைக்காரி லண்டன்கார எங்களோட வார யாத்திரை. அவையே சாரி தான் கொடுத்து வருவா. இது எங்களோட காரதீவு சாமியோட இது நான் இது ஒரு அம்மா கிண்ணியடி அம்மா. இவரெல்லாம் வந்தவங்க. இப்போ இவர் இறந்துட்டார். இது திருக்கோவில் விநாயகபுரம்ன்ற இடம். இது நாங்கள் தான். இதில் இவரும் பேர் தூக்கணும். இவர் கும்பிடமுனை இந்த சாமி தம்பி இறந்துட்டார். இதில் நிறைய பேரெல்லாம் இறந்துட்டாங்க. இது இப்படி தான். இது எங்களோட சன்னியாசி மலைக்கிட்ட போகிற வழியில் இந்த இருக்குது. இவரும் வேல் தூக்கினவர் எங்களுக்கு. வேல் தூக்குறது குறிப்பிட்ட மக்கள் தூக்கலாம் அப்படியா? இல்லை எங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு மக்கள் மாறுறதானே சாமி. இந்த வேல் சாமி இது இப்போ கிட்டத்தில் எடுத்து. இது சன்னாசி மலைக்கு போகிற மலைக்கு ஓந்தைக்கு போகிற வழியில். இது காரதீவு. அம்மா ஒரு நடமாடும் ஆவண பொக்கிஷம். 10 பேர் 5 பேர் என்ற கதை சரித்திரம் வரும்னே சொல்லுறேன். இது நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். 40 பேர் வேலை செய்தீங்களா இல்லை உள்ளுக்கு இருந்தீங்களா? உள்ளுக்கு குத்துனதா? அதான் தள்ளி நிற்கணும் போகிற பயம் இல்லை. அப்படி பயப்பட தேவையில்லை. நான் மக்களை காப்பாற்றினார்கள். இவர் அப்போ தான் அந்த காட்டினேன். இவர் தாத்தாச்சாமியோட மகன் மேலே. அவ்வளோதான். இது ஒரு முல்லைத்தீவு போன நேரம் ஒரு நல்ல பாம்பு உள்ளுக்க ஒன்று வெட்டி பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கும். அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் மாறி மாறி. அந்த படத்தை மட்டும் அந்த மூட்டை வைக்கிற படத்தை கட்டாங்கம்மா. இதில் 2 மூட்டை இப்படி முடிச்சு கட்டி தலையில் உண்டு. அன்றைக்கு தண்ணி 7 வருஷத்துக்கு முதல் காட்டு. இப்போ தான் தண்ணி கொடுக்குறாங்க காட்டில். இடைக்கிட தண்ணி 2 கிலோமீட்டர் இருக்காங்க தண்ணி வைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் போகிற காலத்தில் நாங்கள் கொண்டு போகிற தேங்காய் அடைப்பைக்கிற தேங்காயை தண்ணியை பொத்து குடிக்கிற காலமும் போயிருக்கிறோம். சொல்லப்பட்டதான் இளநியை குடிச்சு போடுறாங்க. சொல்லப்பட்டது தான் தண்ணி கிடைக்கும். இப்போ ஒரு 7 வருஷம் தான் காட்டில் தண்ணி வைக்கிறாங்க. என்ன மாதிரி ஐயா ஒரு மாதிரியும் இல்லை. இப்போ கோடை என்ன? இப்போ கோடை என்ன சரியான வெயில் வெக்கையா கிடக்கு. இது என்ன சீரியல் வந்து இல்லை நின்று சமைக்கிறோம். அவங்கள கொடுக்கத்தான். அப்படியா? ஒரு நாள் சமைப்பீங்களா? இல்லை யாத்திரைக்காரர் வேண்டா சமைப்பேன். இப்படி எனக்கு நேர்ந்தா சமைப்பேன். அவளான் தான். நீங்கள் ஜாத்திரை போகிறீங்களா? சமைச்சு கொடுக்க வந்தீங்களா? சாப்பிடுவோம் போடணும் ஜாத்திரை. எங்களை விடாம். அப்போ நாங்களாம் நினைக்க போனோம். அவே அரவணைச்சு அனுப்பணும். அப்போ ஒரு வருஷம் இங்கே தான் தொடங்குவீங்க? இல்லை அதான் கிராம்பத்திலேருந்து தான் நடந்து பாருங்க. இல்லை வந்து இங்கே தான் சன்னதிக்கு போகிறோம். ஒரு வருஷம் சமையல். எத்தனை வருஷம் ஆச்சரியல் இந்த வேலையை அவைக்கு? இவன் போன வருஷம் தான் இங்கே நாங்கள் வர சொல்லி வந்தவன். இந்த வருஷம் போன வருஷம். அப்போ என்ன சாப்பாடு?
சாப்பாடு சோறு கறி பிடிக்கப்பான் சாம்பார். இப்போ சோறுக்கு என்ன கறி கிடாக்கு? அவைக்குள்ள சாதம் போட்டுட்டான் அது போடுறோம். இரவு லூடிஸு 5 மணி தேர்தனிங்களோட ஒரு வடை அவ்வளோ. நான் நிற்கட்டேன் உங்களோட இங்கே. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் நிற்க வேண்டாம். வேண்டாம், பசிக்குது. ஆக்கள் வேண்டாம், ஜாத்திரை தான் கொடுக்குறோம். பொடிக்கல் உழைச்சிட்டு நான் குடிக்க பொடிக்கல் கொடுத்தா அப்புறம் அவங்க எங்களுக்கு பின்னால் வந்துடுவாங்க ஜாத்திரைக்கு. அவ இப்படித்தான் சொல்ல போறீங்க? ஓ, நான் அப்படித்தான் எல்லாம் வெளியா சொல்லி போடுவேன். பார்க்க நல்ல அம்மா இருந்து கதைக்க அப்படித்தான் சொல்ல வேணும். அப்பதான் நீங்கள் யோசிப்பீர்கள் என்னடா இந்த மனுக்கு இப்படி கதைக்கிறோம். நான் ஐயா 3 வரியம் இதோட இனிமேல் போக மாட்டேன். என் மகனுக்கு ஒரு கல்யாணம் கட்டி 5-6 வரியம் குழந்தை இல்லை. முருகனை கேட்டேன், என் மகனுக்கு ஒரு குழந்தை வேணும், நான் நடந்து வருவேன். எத்தனையோ வரியம் 54 வரியம் இருக்கிறேன், கல்யாணம் போகன்று நினைக்கல. இவருக்கு ஒரு குழந்தை காண்டி ஆஸ்திரேலியாவில் ஒரு பேத்திக்கும் குழந்தை வேணுமென்று 2 தந்துட்டேன். இப்போ இந்த வரைக்கும் போயிருக்க இதையெல்லாம் செய்து இவைக்கு உடுப்படுத்திடுற வச்சு நான் கொடுத்தேன் ஐயாள். இவையோட நான் தனிக்கலாம் கூடிய அலுவல் முடிஞ்சா முருகனை கலட்டி விடுறீங்களா? நான் பதில போவேன் நடக்கல. அதாவது மனம் ஒன்று சொல்லுறது அடுத்த வரைக்கும் ஒரு வரைக்கும் மட்டும் 3 எங்களுக்கு சாப்பாடு கலச்சி அது சாப்பிட்டுட்டு போங்க. எக்கச்சக்கமா சமைக்கிறோம், மிச்சம் எல்லாம் மிஞ்ச ஆக்களை கொடுத்துட்டு போவோம். எனக்கு அப்படி சொன்னீங்க. உங்களுக்கும் தருவோமாப்பா சாப்பாடு. நான் சாப்பிடாட்டியும் ஆக்களை கொடுத்தபடியா நான் சன்னதி கோயில் எந்த ஊர் காங்கேஸ் வந்துடுவேன். சன்னதி கோயிலுக்கு வந்து இந்த தொண்டமநாத்தில் கல்யாணம் கட்டி நான் படாத கஷ்டம் எல்லாம் பட்டேன். நான் கல்யாணம் கட்டினால பட்டீங்களா இல்லை தொண்டமநாத்துக்கு வந்து பட்டீங்களா? தொண்டமநாத்தால கல்யாணம் கட்டி படாத கஷ்டம் எல்லாம் பட்டேன். நான் இன்றைக்கு எனக்கு ஒன்று குறையும் முருகன் பட இல்லை தெரியும். நீங்கள் காசு கேட்ட அவையிட வேண்டி உங்களுக்கு தர இவ காப்பு சங்கடியை கலட்டி தாண்டா கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறேன். இப்போ இல்லை, ஆக்களுக்கு கொடுக்கவே பழகி இப்ப இல்லையாப்பா. என்ன கிடைக்கலாம் கிடக்கு கொடுத்த நீங்க சொல்றீங்க. அதை கொடுத்த இந்த ஜாக்களை கேளுங்க போய் சொல்றோம். இப்படித்தான் தந்தர மண்ணி போண்டி கொண்டு ஓடணும் கல்யாணம். எங்களோட ஊர்ல கோயில் இல்லைன்றதுக்காக செய்தது ஒரு நாகூசணி அம்மனை நாங்களா என்ன நடக்குது? தூள் எல்லாம் போட்டு அரிசி அரிசி இப்போ வந்து இந்த பாத யாத்திரைக்கு சாதத்துக்காக செய்யறோம். குலசாதம் அப்படிதான் ஒரு இடத்துல அந்த அரவணைச்சு அனுப்பி சாப்பாடு கொடுத்து போன முறை வரைக்கும் வந்து சும்மா வந்து போனவ இந்த முறை வந்து தங்கி போற மாதிரி சாப்பாடு கொடுக்க சாப்பாடு கொடுக்க வேணும். அம்மாளாச்சின்ற அனுக்கிரகத்தால எல்லாம் நடக்குது. கதிர்காம கந்தன் அருள் இந்த கிராமத்து மக்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு வரப்பிரசாதம். அதுக்காக அக்கறை நாகபூசணி அம்மல்ல வச்சு அவைய அனுசரித்து இன்றைக்கு ஒரு நாள் பொழுது அவங்க நின்று போப்பேன். செல்வச்சன்னதி முருகன் அனுக்கிரகம் அது இந்த கிராமத்து மக்களுக்கு பொன்னமநாட்டி அண்டிய மக்களுக்கு அது அவைக்கு பிறப்பிலே அவைக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அவற்ற மணி ஓசை அவற்ற புகழ் பாடலுக்கு அந்த ஓசை மற்றது அவற்ற கற்பூர வாசனையில் பிறக்கிறதுன்றதே அதோளுக்கு இந்த பிறப்புக்கு கிடைச்ச சனிக்கொடை. ஆனால் இது கதிர்காம கந்தன் அனுசரணையும் இந்த அவற்ற வரப்பிரசாதம் இந்த கிராமத்து மக்களுக்கு கிடைக்கணுமன்றது இந்த வருஷ கொடை. அதனால் இந்த நாகபூசணி அம்மன் ஏற்படுத்தி தந்திருக்கிறா. அதுக்காக அதை செய்கிறோம். சரி அம்மா.